இங்கே இந்த பொண்ணு அவங்க ஃப்ளாட்டில் அவங்க அம்மா வெளியே போன சமயமாக அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் கதவு திறந்து தான் வச்சுருக்கேன் நீ வான்னு சொல்கிறா. இவனும் கதவு திறந்துட்டு உள்ளே வந்தால் இந்த பொண்ணு போட்டிருக்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு வெறுப்பாக போய் உட்காடுறான். இவங்க 2 பேருக்கும் சண்டை போல இருக்கு. அந்த பொண்ணு வேண்டாம் வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கா. இவன் சால்வ் பண்ணுறதுக்காக கிட்ட போய் கையை பிடிக்கும் போது இந்த முத்தம் கொஞ்சம் சால்வ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது, எதுனாலும் பேசி தீர்த்துக்கிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவன் சொல்கிறான் நானா பிரச்சனை பண்ணேன் நீ தானே பண்ணேன்னு கேட்டா. 2 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணுறல ஏன் எடுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு கேட்குறா. இந்த பொண்ணு சொல்கிறா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச 6 வருஷத்தில் இவ்வளோ நாள் சண்டை போட்டு இருந்ததே கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் நானா பிரச்சனை பண்ணுறேன் நீ தான் கனடா போக போகிறேன்னு சொல்லி கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா உங்கள் அப்பா அம்மா போட்டோம் நீ எதுக்கு போன தேவையில்லாமன்னு கேட்டால் எனக்கு அங்கே போய் பிஜி பண்ணணும்னு ஆசைன்னு உனக்கே தெரியலடான்னு கேட்குறா. போயிட்டு 2 வருஷம் தான் நான் திரும்பி வந்துடுவேன் எனக்காக வெயிட் பண்ண மாட்டியான்னு அந்த பொண்ணு கேட்டால் நான் உனக்காக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி இவன் டென்ஷன் ஆகி கீழே உட்காடுறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா நான் அங்கே போய் வேறு யாரையும் கரெக்ட் பண்ணிட மாட்டேன்டா உனக்காக தான் வருவேன்னும் போது இவன் சொல்கிறான் நம்ம நேரில் எந்த சண்டை போட்டாலும் அது நேரில் உட்காந்து பேசினோன்னா சரியாயிரும், இதுவே இவ்வளோ லாங்கில் இருந்தோன்னா ஃபோனில் பேசும்போது எப்படி அந்த சண்டை தீரும் நீயே யோசிச்சு பாருன்னு கேட்குறான். இவன் சொல்கிறான் நீ கூட தான் பெங்களூரில் கொஞ்ச நாள் இருந்த அப்போ நம்ம 2 பேரும் ஒழுங்காக லவ் பண்ணலையா, அதெல்லாம் சரியாக போயிரும்டா இரு உனக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு இந்த பொண்ணு போகிறா. இந்த பொண்ணோட பேக்கை சுற்றியும் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் கீழே கிடக்குது. ஏன்டி நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். வேணுனே தான் இந்த பொண்ணு பண்ணியிருப்பா, அதை ஓரமாக நின்று ரசிச்சுக்கிட்டும் இருக்கா. இவளும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தாரா. அவங்க அம்மா திரும்பி வந்துட போகிறாங்கன்னு ஃபோன் பண்ணி எனக்காக ஒரு மேக்கப் கிட் வாங்கிட்டு வாங்கன்னு உடனே அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குன்னு உடனே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கிளம்பும் போது உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அவன் சொல்கிறான். நம்ம யூஷுவல் லவர்ஸ்லாம் கிடையாதுடா எதுக்குடா கிஃப்ட்டுன்னு இந்த பொண்ணு கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான் யூஷுவல் கிடையாதா, ஞாபகம் இருக்கா ஒரு தடவை எங்கெங்கெல்லாம் கிஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு நோட் புக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனே மறந்துட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். சரி அம்மா வந்துடுவாங்க நீ கிளம்புன்னு இந்த பொண்ணு சொன்ன உடனே அவனும் எந்திரிச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி சொல்கிறான். இன்னும் 7 நாள் தான் இங்கே இருப்பல்ல, 2 வருஷம் சீக்கிரம் போயிருமா அப்படின்னு அவன் கேட்கும்போது 700 நாள் இருக்குது மெதுவாக தான் போகும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ இந்த பொண்ணு ஃபீலிங்காக சொல்கிறா என்னை நீ கஷ்டப்படுத்தாத, என்னை சந்தோஷமாக வழி அனுப்பி வை நானும் ஒரு மாதிரி ஆயிடுவேன்னு உடனே சரி சந்தோஷமாக போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி அங்கேருந்து போகிறான். காதலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சுதந்திரமாக இருக்க விட்டுறாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்க 2 பேரும் பிரியாமல் இருப்பாங்கன்னு அழகாக இதில் காமிச்சிருக்காங்க.